My dear friends and students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல terminology associated with disease தான் பார்க்க போறோம். So நீங்க ஒரு first year student-ஆவோ இப்பதான் first time-ஆ medical field-க்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த words எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு helpful-ஆ இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு exam-க்கு prepare பண்றீங்க அப்படினாலுமே இதெல்லாமே உங்களுக்கு helpful-ஆ இருக்கும். Terminology-னா என்ன? Terminology அப்படிங்கிறது anatomical language-ல இல்லனா anatomical word-ல சொல்றதா terminology அப்படின்னு சொல்லுவோம். Disease-னா நோய். So first நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய terminology acute அப்படிங்கிற இந்த terminology யூஸ் பண்ணுவோம். Acute-னா என்னன்னா a disease with sudden onset often requiring urgent treatment. அதாவது சடனா இமீடியட்டா நம்ம நல்லா தான் இருந்திருப்போம், திடீர்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நோய் வந்திருக்கும். அந்த நோய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா நம்மளோட உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு இமீடியட்டா நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த அக்யூட்டுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு ஃப்ளூ காய்ச்சல், நமக்கு திடீர்னு காய்ச்சல் அது ஃப்ளூவா மாறுறது, அதை நம்ம சொல்லலாம். நிமோனியா ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். இன்னும் நம்ம அக்யூட் இன்ஜுரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபிராக்சர் ஆகுறது, பர்ன்ஸ் ஆகுறது, அப்பண்டிசைட்டிஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூட் இன்ஃபெக்ஷன்ல வரும். திடீர்னு நமக்கு ஒரு சிம்டம் வந்திருக்கும், திடீர்னு அது நோயா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டியூரேஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். 2-3 நாளைக்குள்ளே நமக்கு இது நோயா மாறிடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் டிசீஸ் இல்லைன்னா அக்யூட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அக்யூர்ட் டிசீஸ். அக்யூர்ட் டிசீஸ்னா a disorder which develop any time after birth. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம், இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் இந்த நோய் நமக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்ச நாள் நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம், HIV வரலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூர்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அடுத்து chronic. Chronic அப்படிங்கிறது a long term disorder which cannot usually be cured. அதாவது ஒரு நோய் நமக்கு அக்யூட்டா ஸ்டார்ட் ஆகி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம ரொம்ப நாளா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல அது ஒரு கிரானிக் இன்ஃபெக்ஷனா இருக்கும். ரொம்ப நாளா நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரானிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். கிரானிக் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சொல்லலாம், இல்லைன்னா கேன்சர் சொல்லலாம், டயபெட்டிஸ் சொல்லலாம், கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிரானிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து கம்யூனிகபிள் டிசீஸ். a disease that can be transmitted from one individual to another. ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா அப்படியே அந்த வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கும் வந்துடும். அதே நேரத்துல பக்கத்து வீடு, அடுத்த வீடுன்னு எல்லாத்துக்குமே வந்துடும். இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம். அடுத்து கன்ஜெனிட்டல் டிசீஸ். கன்ஜெனிட்டல் டிசீஸ் இஸ் a disorder which one is born with. பிறக்கும் போதே ஒருத்தங்க ஒரு நோயோட பிறக்கிறதுக்கு பேர் தான் கன்ஜெனிட்டல் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது பிறக்கும் போதே இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது, அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, நியூரல் டியூபல் டிஃபெக்ட் இருக்குது, லைக் ஸ்பைனா ஃபிபிடா, இந்த மாதிரிப்பட்ட நோய் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஜெனிட்டல் டிசீஸ்னு சொல்லுவோம். அடுத்து லாட்ரோஜெனிக் டிசீஸ். a condition that result from health care intervention. நமக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருந்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட்னால நமக்கு இன்னொரு நோய் வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாட்ரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன்னால நமக்கு ஒரு நோய் வரும், அதுதான் லாட்ரோஜெனிக். இதுக்கு எக்ஸாம்பிளா கேன்சர் இருக்கிறவங்க ஹீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஹேர் லாஸ் வரும். அதே மாதிரி நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹெவியா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டயரியா இல்லைன்னா அன்வான்டட் ஸ்டமக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு லாட்ரோஜெனிக் அண்டர்ல வரும். அடுத்து சைன். an abnormality seen or measured by people other than the patient. பேஷண்ட தவிர மத்தவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சைனை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அதை ஒரு மெஷர்மெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப கால் வீங்கி இருக்குது, நம்ம பார்த்த உடனே தெரியும் கால் வீங்கி இருக்குதுன்னு. இது எக்ஸாம்பிள் ஆஃப் சைன். ஹை டெம்பரேச்சர் இருக்குது, அவங்களுக்கு நம்ம டெம்பரேச்சர் ரீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா, அது சைன். பாடியில ஏதாவது ரேஷஸ் இருக்குது, ரெட்டிஷ் ஆகி தெரியுது, நம்ம பாக்குறோம் அது ரெட்டிஷா இருக்குன்னு தெரியுது இல்லையா, இது சைன். அதே மாதிரி சிம்டம். சிம்டம்னா என்னன்னா an abnormality described by the patient. பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்னா அந்த ஃபீல் இருக்கும், சிம்டம்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெட் ஏக் வருது, அந்த ஹெட் ஏக் வந்தவங்களால மட்டும்தான் அந்த சிம்டம்ஸை உணர முடியும். ஒருத்தங்களால பார்த்தோ இல்லைன்னா தொட்டு பார்த்தோ தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி பெயின் அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் சிம்டம். சோ சைன் அப்படிங்கிறது மத்தவங்களால அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், சிம்டம் அப்படிங்கிறது அவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்து syndrome. Syndrome என்னன்னா a collection of sign and symptoms which is
டெண்ட் டு அக்கர் டுகெதர். ஒரே பேஷண்ட்டுக்கு சைனும் இருக்கும் சிம்டமும் இருக்கும். நல்ல டெம்பரேச்சர் இருக்கும், கூடவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாடி பெயினும் ஹெட் ஏக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைன் நிறைய சிம்டம்ஸ் பாடியில இருக்கிறது தான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அசோசியேட்டட் வித் டிசீஸ். அக்யூட்னா என்ன, அக்யூர்ட்னா என்ன, கிரானிக்னா என்ன, கம்யூனிகபிள்னா என்ன, கன்ஜெனிட்டல்னா என்ன, லேட்ரோஜெனிக்னா என்ன, சைன்னா என்ன, சிம்டம்ஸ்னா என்ன, சிண்ட்ரோம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலோ இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலோ இந்த டாபிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.